வணக்கம் நேயர்களே. 2013ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு சென்று இதுவரை காலமும் சட்டவிரோதமாக இந்தியாவில் நின்ற பெண் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன நடந்தது என்றால் 2013ஆம் ஆண்டு 6 மாத விசாவில் மருத்துவ சிகிச்சை ஒன்றுக்காக சென்ற பெண், இலங்கையின் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த பெண், அங்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் என்று சொல்லி இவ்வளவு காலமும் இருந்திருக்கிறார். குறிப்பாக சென்னையில் ஒரு அறிந்தவருடைய வீட்டில் ஒரு டெய்லராக பணியாற்றியிருக்கிறார். பின்பு இந்தியாவில் இருந்த வாழ்க்கை தனக்கு போதும் என்று நினைத்து இலங்கைக்கு வர விரும்பி இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு முகவருடன் தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறார். 50,000 ரூபாய் பணம் அந்த பெண்ணிடம் கேட்கப்பட்டது, படகு மூலம் இலங்கைக்கு வருவதற்காக. ஆனால் அந்த பெண் சரி என்று சொல்லி அவர்களுக்கு 50,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்துவிட்டு ராமேஸ்வரம் கடற்பரப்பில் காத்து கொண்டிருக்கின்றார் படகுக்காக. அப்பொழுது வளமையான ரோந்து படையில் ஈடுபட்டிருந்த கடலோர காவல்படையின் முக்கியமான உத்தியோகத்தர் விஜயகுமார் அந்த பகுதியில் வந்த பொழுது சந்தேகத்திற்கிடமாக குறித்த பெண் நிற்பதை கண்டு விசாரித்த பொழுது அந்த பெண் இலங்கை தமிழில் பேசியிருக்கின்றார். உடனே அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு காவல் நிலையம் சென்று விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதில் தான் குறித்த பெண் சொன்னார், 2013ஆம் ஆண்டு 6 மாத விசாவில் நான் மருத்துவ சிகிச்சைக்காக வந்திருந்தேன். பின்பு இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்களுடைய வீட்டில் மாறி மாறி நான் வீட்டு வேலைகளில் ஈடுபட்டு வந்தேன். ஆனால் எனக்கு இது சௌகரியமாகப்படவில்லை. இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். அதற்காகத்தான் நான் முகவர்களை தொடர்பு கொண்ட பொழுது ஒரு முகவர் சொன்னார், 50,000 ரூபாய் தாருங்கள், படகில் உங்களை கொண்டு போய் நான் இலங்கையில் விட்டு விடுகிறேன் என்று. அதன் அடிப்படையில் தான் நான் இங்கு நிற்கிறேன் என்றவாறு அந்த பெண் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த பெண்ணுக்கு வயது 35. அவர் இலங்கை முல்லைத்தீவு மாவட்டம் பாண்டியன் பகுதியை சேர்ந்த வன்னியசிங்கம் விஜிதா என்ற அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். இவருக்கு முகவர்களாக தொழிற்படவிருந்த 2 பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மற்ற 39 வயதுடைய நபரை காவலர் படையினர் தேடி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே இவ்வாறு இந்தியாவிற்கு படகு மூலமாக சென்று அங்கு இருந்து மீண்டும் இலங்கைக்கு வர முயன்ற இந்த பெண் உண்மையில் மருத்துவ சிகிச்சைக்காகத்தான் சென்றார். ஆனால் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவர் வந்த நோக்கம் நிறைவடைந்ததும் அவரை திருப்பி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போனது என்றும் அந்த பாஸ்போர்ட் அல்லது விசாவை வந்து வைத்திருந்தவர்கள் யார் என்ற விஷயங்களும் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றன. உண்மையில் சட்ட ரீதியாகத்தான் அங்கு வந்தாரா? அப்படி சட்ட ரீதியாக அவர் இந்தியாவுக்கு சென்றிருந்தால் அதே போல 6 மாதம் முடிய வந்திருக்கலாமே. ஏன் அங்கே நின்றார்? யார் நிற்க சொன்னார்கள்? ஏன் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்தார்? கிட்டத்தட்ட 2013 இருந்து 10 வருடங்களை தாண்டி அவர் நிற்பதற்குரிய காரணம் என்ன? இந்த விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து செய்திகளுக்காக இணைந்திருப்போம் டியூப் தமிழுடன். வணக்கம்.